ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்மாகாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். கோதுமை மாவு இருந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சிடலாங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க. குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கப்பால் அளந்து எடுத்துக்கோங்க. முதல்ல வந்து ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். அதே கப்பில் அரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இனிப்பு அதிகமாக வேணும்னா 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துடலாம். நம்மளுக்கு பாகு பதம் வேண்டியதில்லைங்க. வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். இப்போ வெள்ளை தண்ணி எடுத்து கோதுமை மாவுலேயே நம்ம சேர்த்துக்கலாங்க. வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. தூசு இருந்தாலும் நம்மளுக்கு வந்துடும். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி பத்தலைன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் பத்தாமல் இருக்குது. நம்ம கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஒரே இதாக சேர்க்க வேண்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் பத்தாமல் இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இனிப்பு சுவை வந்து நம்மளுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதையும் வந்து நல்லா கலந்து எடுத்துடலாம். டக்குன்னு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம செஞ்சிடலாங்க. அதிக டைம் எடுக்காது. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம பணியாற்கல் வச்சு நம்ம ஊற்றி எடுத்துடலாங்க. நீங்கள் எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம், நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ உங்கள் மாவு வந்து எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஒரு சைடு நல்லா செவந்ததும் இன்னொரு சைடு நம்ம திருப்பிக்கலாம். இதை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம வெல்லம் சேர்த்துருக்கிறங்காட்டி சீக்கிரமாக கலர் மாறிடுங்க. அதனால் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சோம்னா உள்பகுதி வந்து நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை வந்து திருப்பி விட்டுறலாங்க. இந்த பணியாற்கல்லில் இருக்கிற சென்டர் பகுதி வந்து சீக்கிரமாக வெந்துடும். அதனால் நான் வந்து உடனே எடுத்துட்றேன். நடுப்பகுதியில் இருக்கிறது மட்டும். உங்கள் பணியாற்கல் வந்து எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், சென்டரில் இருக்கிறது நம்மளுக்கு சீக்கிரமாக வெந்துடும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.